என்னப்பா என்ன அவசரம்? உணர்ச்சி பண்றீங்க என்ன? நான் தான் உணர்ச்சி வந்து பண்ணோம். நீங்க அமைதியா கொஞ்சம் பசமா கேளுங்க. இன்னைக்கு பசி இருக்கு, இன்னைக்கு வேணும் எனக்கு சாப்பாடு. மூணு நாள் வெயிட் பண்ணு, 3 நாளுக்கு அப்புறம் பிரியாணி என்ன போடுறேன்னு சொல்றதுல இதே காட்டு வந்து மத்திய அரசு மேல இருக்கணும். நீங்க எதுவுமே இதுக்கு மத்திய அரசு சம்பந்தமா விமர்சிக்கவே இல்லையே. யாரு உங்களுக்கு தெரியுமா? தர்மபிரியன் செய்தி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம போடுற காணொலியில் சில குறைகள் இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்க மாதிரி ரூம் செட்டப்மெண்ட் போட்டு நம்ம அதில் வீடியோ போடுறவங்க கிடையாது. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கண்டென்ட் கிடைச்சா உடனே நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திடணும் அப்படின்றதுனால நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பதிவு பண்ணிடுறோம். அதனால் சில குறைகள் இருக்கும். அதை கொஞ்சம் அனுசரித்து அந்த குறைகளை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அதை சரி பண்ணுறதுக்கான வேலையை மட்டும் நான் சரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து சில திமுகவுடைய ஆதரவு பத்திரிகையாளர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து குறுக்க மறுக்க ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த டைமில் ரொம்ப ஆதங்கமாக ரொம்ப அவசரப்பட்டு கேள்வி கேட்கும்போது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் பொறு, ஏன் இவ்வளோ அவசரம்? நான் தான், அதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறேன்னா எங்களோட ஆதங்கத்தை கொட்டணும், நாங்கள் கொட்டுவோம். அப்போ நாங்கள் தான் அவசரப்படணும். ஏன் நீ இவ்வளோ அவசரப்படுற, ஆத்திரப்படுற, என்ன உனக்கு பிரச்சனை? அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, அவர் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருப்பார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளருக்கே தண்ணி காட்டியிருக்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்தில் என்ன விஷயம் பேச வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் 3 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் அது நியாயமாக இருக்குமா? அப்படி தான் வந்து மத்திய அரசு கை காட்டி மாநில அரசு வந்து திமுக அரசு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரோம். ஆனால் இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து உடனடியாக கொடுக்கறதை விட்டுட்டு மத்திய அரசை கை காட்டினா அது நியாயமா இருக்குமா? அதுக்கு தான் இந்த பிரியாணி கதையை சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த கதையை சொல்லி ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே திமுக அரசு இடஒதுக்கீடு கொடுக்கணுன்ற மனசுலாம் கிடையாது. அதே போல 69% இடஒதுக்கீடுக்கும் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராரு. கண்டிப்பா இது எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பாதிப்பை உண்டாக்கும். ஆனா அப்படி உண்டாக்குனாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன் கவலை கிடையாதுன்னா, பாதிக்கப்பட போறது வந்து தமிழர்கள் தான். பூர்வக்குடி தமிழர்கள் மிகவும் பாதிக்கப்படுவாங்க. ஏற்கனவே பாதிப்புல இருக்கிறாங்க, அதுல கூடுதலா பாதிப்புக்குள்ளாவாங்க. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது என்று. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.